சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் கனவு கண்ட சுதேசி இயக்கத்தை பிரதமர் மோடி நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மருத்துவர் ஜே.எஸ். ராஜ்குமார் எழுதிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் வரலாற்று புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய எல். முருகன், தேசம்தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர் வ.உ. சிதம்பரனார் என்று புகழாரம் சூட்டினார். வ.உ.சி. விதைத்ததை நாம் இன்று அறுவடை செய்து கொண்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் எல். முருகன் குறிப்பிட்டார். ஆத்ம நிர்பர் பாரத்ல இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது, பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல நம்மளுடைய இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் பாரத்ல, சுயசார்பு பாரத்ல நம்ம ஊர்ல செய்த நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள். முன்னதாக பேசிய தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன், 2026ஆம் ஆண்டுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் வ.உ.சி.க்கு சிலை நிறுவப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வ.உ.சி.க்கு பாரத் ரத்னா விருது வழங்க பிரதமருக்கு கோரிக்கை விடுக்கப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2026க்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.